ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உன்னுடைய லட்சியத்தை அடையும்படி நானே செய்கிறேன். உனது எண்ணங்கள் அனைத்துமே தவறாக நடக்கிறது, என்ன செய்வது என்று யோசிக்காத. நீ அனைத்துமே மாறும். எதிலுமே நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் செயல்படு. நிச்சயமாக உனக்கு வெற்றி கிட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உன் கர்ம வினைகளின் படிதானே நடக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ துயரங்களை எதிர்கொண்டு தானே ஆகணும். உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு நீ பிறருக்கு நன்மை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாத. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய். ஏதோ என்னால் முடிந்தது என்று சொல்லி செயல்படு. நீ இப்போது செய்யும் தான தர்மம் உன்னை இக்கட்டான சூழ்நிலையை நிச்சயமாக உன்னை கை கொடுத்து காப்பாற்றும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையில் தான் இருக்குது. அவரவர் வாழ்க்கையில் தான் இருக்குது. அவரவர் கையாளும் வகையில் தான் அவருடைய வாழ்க்கையே இருக்குது. எல்லாமே அவருடைய கையாளும் விதத்தில் தான் எல்லாமே மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்களே, நான் மட்டும் எவ்வளவு துயரங்களை எதிர்கொண்டு வந்திருக்குன்னு புலம்பாத. இன்னமும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னே என் துன்பம் விடாதான்னு புலம்பாத. அது எதிர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வந்துட்டு. அதனால் அந்த எண்ணத்தை எல்லாமே விட்டுடு. உண்மை அது கிடையாது. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க என்னென்ன துன்பங்களை துயரங்களை அவங்க சுமக்கிறாங்கன்னு தெரிய வரும். பொறுமையையும் நம்பிக்கையும் எந்த சூழ்நிலையும் கைவிடவே கூடாது. அதுதான் நம்மளை காப்பாற்றும். உன்னை விட்டு யார் விலகினாலும் பரவாயில்ல, கவலையப்படாத. எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கோ. நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து நல்லபடியாக வாழ்வ. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ போகிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. எல்லாமே உன் கை கூடி வரப்போகுது. நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக இருக்க போகிற. எல்லாமே உன்னை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதை உன் சாயப்பாவே நான் தரப்போகிறேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. ஒரு முறை நீ என்னிடம் வந்துட்டனா உன்னை நான் இருக கைப்பிடிச்சிக்குவேன். நீயே விலகி போனாலும் உன் கையை நான் விடவே மாட்டேன். இறுகமாக பிடிச்சிக்குவேன். நான் உன்னை விடாமல் கைப்பிடிச்சி காப்பாற்றுவேன். நீ என்னை வெறுத்து போனாலும் பரவாயில்ல, உன்னை விட்டு நான் விலகி போகவே மாட்டேன். உனக்கு முன்னாலும் பின்னாலும் எப்போதுமே உன் அப்பா துணை இருக்கும். நீ என்ன செஞ்சாலுமே அதோட அப்பாவுடைய செயலும் இருக்கும். எல்லாம் நம்பிக்கையோடு செய். நீ என் மேலே வச்சிய நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது. உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன். எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும்படி நான் செஞ்சு தரேன். என்னுடைய வார்த்தையை நம்பு. இது என்னுடைய சத்திய வாக்கு. நீ எப்போதுமே நல்லாவே இருப்ப. நீ நினச்ச காரியம் எல்லாமே கைகூடி வரும் நேரம் இது. நீ சந்தோஷமாயிரு. என் சொல்படி நடந்து கொள். உனக்கு துணை இருக்கேன்.